அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ யாஸ் வாட்டர்வேர்ல்டுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன்னு காட்டுறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸாக்காக டைப்பர், அப்புறம் டவல், அப்புறம் இதுதான் என்னோடய ஸ்விம்மிங் ட்ரெஸ். இங்கே வந்து இப்படி தான் போட்டுட்டு போகணும். நார்மலாக அபாயா சுடிதார்லாம் போட்டுட்டு போனால் இங்கே ஸ்விம்மிங் பூல்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்காக ஒன்று, அப்புறம் ஃபஸாவோட ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃபஸாக்காக சில டிஷர்ட்ஸு, செட் ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்காக டவலும். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஸ்விம்மிங் கேப்பு, முடி வெட்டாகாமல் இருக்கிறதுக்கு. நான் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணலை அவ்வளோவா இது, பட் அப்படியே சும்மா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சேன். அப்புறம் இது ஃபஸாக்காகவும் வாங்கியிருந்தேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தேவை, இருக்கிற வெயிலுக்கு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தேவை. அப்புறம் வைப்ஸு, அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸாக்காக கொஞ்சம் மெடிசன்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் இதோ ஃபஸாவோட சன்ஸ்க்ரீன். அண்ட் இன்னொரு முக்கியமான திங் வந்து என்னோடய மொபைலுக்காக இந்த வாட்டர் ப்ரூஃப் பவுச்சு. ஸோ இதில் தான் நான் மொபைலை வச்சு என்னோடய வீடியோஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த பேக் டைப்பர் பேக்கில் வந்து இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். The next day. ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நாங்கள் யாஸ் வாட்டர் வேர்ல்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். இதோ இந்த க்யூட்டான இந்த டக் ஃபஸாவுக்காக. ஃபஸா, ஆர் யூ எக்ஸைட்டட் ஃபஸா? Yes, one. Lucky. Yes. Yes. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி வந்து லன்ச்லாம் வந்து லைட்டாக வந்து ஆல்ரெடி காலையில் எழுந்திரிச்சு பேக் பண்ணிட்டேன் நான். பட் வந்து அதை ஷூட் பண்ண முடியலன்னா சீக்கிரமாக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தனால என்னால் ஷூட் பண்ண முடியல. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கிளம்பிட்டோம். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நின்றுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி வந்து ஃபஸ்ட்டு வார்னர் பிரதர்ஸ் போகணும். இப்போ வந்து யாஸ் வாட்டர் வேர்ல்டு, அது பக்கத்தில் தான் இருக்குது யாஸ் வாட்டர் வேர்ல்டு. ஸோ நேற்றுக்கே வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர், ஆக்சுவலாக வந்து அபுதாபி போகிறதுக்கு பிசிஆர் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ பிசிஆர்லாம் எடுத்தாச்சு எல்லாரும். ஃபஸாக்கு கிடையாது, நாங்கள் மட்டும் பிசிஆர். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்துட்டோம். இப்போ டைம் வந்து 12:30 மணி ஆச்சு. பயங்கர வெயிலாக இருக்குங்க, ரொம்ப வெயிலாக இருக்கு. வார்னர் பிரதர்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னா, இதுதான் வந்து யாஸ் பக்கத்துலேயே இருக்குது. இந்த வார்னர் பிரதர்ஸ்க்கு பக்கத்துலேயே யாஸ் வாட்டர் வேர்ல்டு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இங்கே நிற்க தேவையில்லை. ஸோ இன்னும் நாங்கள் உள்ளே போகல, ஏன்னா வந்து லாக்கர் தேவைப்படும். நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த பேக்கில் வந்து ஃபஸாவோட திங்ஸு, என்னோடய திங்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து என் ஹஸ்பண்டோட பிரதர்-இன்-லா எல்லாரோட திங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் கேரி பண்ணுற பேக்கில் தான் ஃபஸாக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். பையா இந்த பேக் சரியாக மூடல பையா. ஸோ எங்கள் லாக்கருக்கு கூட தனி காசு. ஸோ நாங்கள் ஒரே ஒரு லாக்கர் மட்டும் தான் வாங்கினோம். அதிலே வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா திங்ஸும் வச்சிருவோம். இது எதுக்கு? ஓ, இது லாக்கர் கீயா. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் காஸ்டியூம்லாம் மறந்து வந்துட்டோம்னா இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க லாக்கர்.
மீடியம் சைஸ் லாக்கர். இது சின்ன லாக்கர் கூட இருக்குது. நாங்கள் நிறைய பேக்ஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாம் இருக்குது. அடுத்தலாம் இந்த லாக்கர் வாங்கணும். ஸோ நாங்கள் சேஞ்ச்லாம் பண்ணிட்டோம். அண்டு முக்கியமான திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த ஃபஸாவோட ஸ்ட்ராலரில். அப்புறம் மற்ற திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா லாக்கர்லேயே வச்சுட்டோம். ஸோ ஷார்ஜாலேருந்து இங்கே அபுதாபிக்கு வரத்துக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. இது ஓப்பன் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா 10 to 6 வரைக்கும் இருக்கும். நாங்கள் கரெக்டாக ஒரு 12:45க்கு என்டர் ஆகணும். பாருங்க ஃபஸா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டீப்பா இருக்கு தண்ணி. ஆபா ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே ஸ்விம்மிங் பூலில் உட்காந்துட்டு சரி ஹஸ்பண்ட்க்கு வந்து சர்ஃபிங் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக அதுக்காக போய்கிட்டு இருந்தோம். நான் பண்ணலை சர்ஃபிங், எனக்கு நான் ரொம்ப பயம். ஸோ ஹஸ்பண்டு அப்புறம் பிரதர் எல்லாம் எல்லோரும் பண்ணாங்க. ஸோ இங்கே சர்ஃபிங் இந்த மாதிரி பண்ணலாம். என் ஹஸ்பண்டும் போயிருக்காரு. நான் போகல, எனக்கு பயமாக இருக்கும். ஐயோப்பா ஸோ அங்கே தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு நாங்கள் லேசி ரிவரில் உட்காந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸா அப்புறம் என் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டோம். அண்ட் தென் இது வந்து ஒரு 5D ரைடு மாதிரி இருந்துச்சு. வாட்டர் ரைடு கிடையாது, 5D ஷோ. இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு ரைடில் உட்காந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் அப்புறம் அண்ணா நாங்கள் 3 பேர் மட்டும் வந்தோம் இந்த ரைடுக்கு. பிரதர் எல்லாம் வந்து ஃபஸாவை பார்த்துட்டு இருந்தார் கீழே. ஸோ ரொம்ப பயங்கரமான ரைடு இது. ஸோ அந்த ரைடு முடிச்சுட்டு அடுத்த ரைடுக்கு போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு ரைடு. இதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நான் அண்ணா அப்புறம் என் ஹஸ்பண்ட் உட்காந்தோம், போயிட்டு வந்தோம். பயங்கரமாக இருந்தது இந்த ரைடு. என்ன பையா, எப்படி இருந்தது ரைடு? அதுக்கப்புறமா இந்த ரைட்ஸில் உட்காந்தோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு பெரிய டனல் ஸ்லைட்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கேருந்து நம்ம இந்த டியூபை தூக்கிட்டு மேலே வரைக்கும் போகணும்.
ஸோ நான் ஹஸ்பண்டும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டியூப்பில் உட்காந்துட்டோம். அப்புறம் அண்ணா வந்து ஒரு தனியாக ஸ்லைடில் வந்தார். இங்கேயும் போயாச்சு, இங்கேயும் போயாச்சு, டால்ஃபின் ஜோன் இங்கேயும் போயாச்சு. அடுத்தது இங்கே போக போகிறோம். ஸோ ரைட்ஸ்லாம் உட்காந்துட்டு நாங்கள் ஃப்ரைஸும் ஆனியன் ரிங்ஸும் வாங்கினோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இங்கே இது மட்டும்தான் வாங்கினோம். Very good, very good. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கனாக்கா 7 o'clock ஆகிருந்தது. 6 o'clock வெளில வந்தோம். ஸ்விம்மிங் பூலில் விட்டு 6 o'clock வந்தோம். சேஞ்ச்லாம் பண்ணி குளித்து எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு 7 ஆச்சு. ஸோ இப்போது கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு அப்படின்ட்டு. அண்ட் இன்றைக்கி கூட்டம் அவ்வளோ இல்லை. நாங்கள் சண்டே தான் வந்தோம். அவ்வளோ கூட்டம் கிடையாது. ரைட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5 minutes தான் வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஃபுட்டு. ஜஸ்ட் ஃப்ரைஸ் அண்ட் ஆனியன் ரிங்ஸ்க்கே வந்து 65 dirhams வரைக்கும் ஆச்சு. ஸோ சரி வெளியிலே போய் டீ எதனா குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீயும் நான் ஃபலாஃபில் வாங்கியிருந்தேன். ஒரு அப்படி போகிற வழியிலே வாங்கிட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியிலேருந்தே எதனா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். ருமான் ஹைதராபாத் அப்படின்ட்டு. இங்கேருந்து பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் செக் பண்ணி பாருங்கள், ஆரிஃபாஸ் ரெசிபீஸ் அண்ட் vlogs. ஸோ பாய், டேக் கேர், அல்லா ஹாஃபிஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.